எபேசியர் 4:29 என்ன சொல்லுது தெரியுமா? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஸோ இந்த வசனத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு 3 காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஒன், கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நம்ம பேசுகிற வார்த்தைகளில் கவனம் இருக்கணும். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, மற்றவங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசக்கூடாது, காசிப் பேசக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பேசுகிற வார்த்தைகளில் நம்ம கவனமாக இருக்கணும். இரண்டாவது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால், நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவங்களை பக்தி விருத்திக்கு மோட்டிவேட் பண்ணணும். அவங்கள இன்னும் கடவுளுக்குள்ள கொண்டு வரதுக்கான உள்ள வார்த்தைகளாக நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் இருக்கணும். மூன்றாவது, அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஸோ மற்றவர்களுக்கு நம்மளுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி அவங்கள டீமோட்டிவேட் பண்ணாமல் நம்ம பேசுகிற வார்த்தை அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்து அவங்க வாழ்க்கையை முன்னேற்றி நடத்துகிற அந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படணும். அப்படி பேசும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியான, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோன்ற ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஸோ நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க ட்ரை பண்ணுவோமா?